ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து இன்றைக்கி வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கவர் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸ்க்கு போய் எல்லா பீச்சும் கவர் பண்ணிடலான் இருக்கோம். ஸோ ஜர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப மழை காலையிலேருந்து இப்போ தான் ஒரு 12-13 ஆயிடுச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன். வெளியில் பார்த்தோம், இங்கே வந்து தோட்டம் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து கரும்பு தோட்டம் வச்சுருக்காங்க. தேங்காய் மரத்துட்டு தோப்பு இருக்குது, வாழை மரம் வச்சுருக்காங்க, அங்கிட்டு மாங்காய் மரம். இங்கே ஒரு பீச் இருக்குது, ஆனால் நம்ம இப்போ போகல. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட் எண்டுக்கு போகிறோம். அந்த பீச்சை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இதெல்லாம் கவர் பண்ணுவோம். இப்போ நம்ம எது ரொம்ப தூரமாக இருக்கோ அங்கே போயிட்டு பாருங்கள். சரியான வியூ. ஏறுவோம் இல்லை பாருங்க எவ்வளோ நல்ல நேச்சர் வியூன்னு. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து மாரிஸ் டேரா பீச் இருக்குது. இதுக்குள்ளே போல் இதுதான் மாரிஸ் டேரா பீச் தான். இதுக்குள்ளே இல்லை, இங்கேருந்து 1.5 கிலோமீட்டரில் பஞ்சவட்டி பீச், அப்புறம் தண்ணிநாளா இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரு ஜர்னா, சின்ன ஜர்னா அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் இன்னொரு ஜர்னா, சரியான ஃபால்ஸ். மேலே பாருங்கள் குணா, எக்ஸாம் மேலே பாருங்கள் எங்கேருந்து வருதுன்னு தண்ணி. போட்டியில் ஒன்று எடுத்துதான் இருந்து வந்தோம். இது வந்து 2வது வாட்டர் ஃபால்ஸ் நம்ம பார்க்குறது. இல்லை 3வது, ஃபுல்லாக பார்த்தோன்னா 3வது இது. ஏன்னா சின்னதாக ஒன்று பார்த்தோம், அங்கே ஒன்று, அதுக்கு அடுத்து ஒன்று இப்போ பார்த்தோம். இப்போ 3வது ஃபால்ஸு. இது பாருங்கள் எங்கேருந்து வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, அழகான ஒரு வியூ. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோன்னா பேட்டாப்பூர். இது என்ன ஃபால்ஸ்? பஞ்சவட்டி எக்கோ साइड. इधर से 5.2 किलोमीटर्स दानीनाला, बेटापुर सॉमिल, कर्माटांग. ஃபஸ்ட்டு ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம். இது வந்து பீச் மத்தல கொஞ்சம் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட் வாக் மாதிரி. இது வந்து தானிநாளான்னு சொல்லி. ரிட்டர்ன் வர வழியில் சரியான வியூ. போகும்போது தெரியல, நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும், பின்னால் நமக்கு ஒரு மலை, அழகான ஒரு மலை பாருங்கள். கர்ணா எல்லாம் இந்த மலையிலேருந்து தான் வருது. ஏன்னா நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோம். இப்போ ரிட்டன் போகிற வழியில் இப்போ தான் தெரியுது அந்த வழியில் எவ்வளோ பெரிய ஒரு மலை இருந்திருக்குன்னு. வரும்போது நம்ம அவ்வளோ நோட் பண்ணலை. இப்போ பார்த்தா வந்து எவ்வளோ பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். வந்துட்டோம். நம்ம பார்த்தோன்னா போகும்போது பார்த்தா அந்த பஞ்சவட்டி பீச் வந்து இப்போ மறுபடியும் இங்கே வந்திருக்கோம். பஞ்சவட்டி எக்கோ டூரிசம் சைட்டு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். பாருங்க உள்ள வந்தாச்சு. இங்கேருந்து மீன் பிடிக்க போவாங்க போல ஆளுங்க. அந்த 2வது ஸ்பாட்க்கு வந்துட்டோம். இது வந்து பஞ்சவட்டி பீச், எக்கோ ஃப்ரெண்ட்லி டூரிசம் பீச். அதில் ஒன்றும் இல்லை, லைக் சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி பார்க் இருக்குது, ஜூலா இதெல்லாம் இருக்குது, சிட்டிங் ஏரியா இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி குளிக்கலாம் இன்னும் வந்து, அவ்வளோதான். பண்ணிட்டோம். இப்போ வந்து மாரிஸ் டேரா. சவுண்டு வேறு.
நம்ம வந்துடும்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டாங்க. உள்ள வந்துட்டோம். இங்கே பூனையை பாருங்க. பாருங்க உள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. இங்கிட்டு வாட்டர் ஃபால்ஸ் மத்தலப் அங்கே மேலேருந்து வருது ஃபால்ஸ் இருக்குது. இங்கே ஒன்று உட்கார்ற இடம் மாதிரி இருக்குது. இப்படி கடல் இருக்கா, இதோட இங்கே மேலே வந்து ஜர்னா மாதிரி இருக்குது. அதுலேருந்து தண்ணி வரும். கீழே குளிக்கலாம். நம்ம குளிச்சுட்டு இப்படியே எந்திரிச்சு வர மாதிரி தான். ரொம்ப ஆழம்லாம் இல்லை, கல். மாரிஸ் டேராவில் வந்திருந்தோம். இங்கே ஜர்னா நல்லா கிளியராக இருந்துச்சு. கொஞ்சம் கிட்ட இப்படி 2-3 கல் இறங்கி வந்தாலே இருந்துச்சு. அதோட வந்து உட்காந்துருக்கோம். 300 மீட்டரா போகணுமா? குளிக்கிறாங்க யாரும். பீச் ரங்கத் மீன் பிடிக்கிறாங்க. பேர் வேறு எதுவும் இல்லை பெருசாக. உள்ளே போனால் எதுவும் ஜாமுன் க்ரோவ், அப்புறம் லாக் சோஃபா, தென் ஸ்விங்கு. ராமன் பகீச்சா போயிருந்த கலி வந்து அந்த கலி, அதுக்குள்ளே இன்றைக்கி வந்து இந்த வழியாக போயிட்டு வந்திருந்தோம். இந்த 2 கலியும் இன்றைக்கி வந்து கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். அதோட அவ்வளோதான், எல்லாம் கவர் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஓகே, இதோட vlog முடியுது. இனி நாங்கள் நேராக ரூமுக்கு தான் போக போகிறோம். போயிட்டு சாப்பிடணும். இன்றைக்கி சாப்பாடு எடுத்துகிட்டு வரல. சாப்பாடு சாப்பிடணுன்னு தோணலை. அவ்வளோ அங்கே இங்கேன்னு சுற்றி அப்படியே என்ஜாய் பண்ணவும் ஒன்றுமே தெரில. ஃப்ரெண்டு வீட்டுக்கு வேறு போயிருந்தோம். அங்கே போயிட்டு வரவும் ஒன்றும் ஃபீல் ஆகலை. சாப்பிடாதது அந்த மாதிரி எதுவும் சாப்பிடணும் அப்படி போனலை. இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நைட்டுக்கு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரங்கத் சீரீஸ் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.